ஆஸ் அ கோட் ரிவ்யூவரா நமக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அது என்னன்றது இந்த வீடியோல பார்ப்போம். மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, கோட வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணணும். சும்மா ஒரு 4 ஃபைல ரேண்டமா ஓப்பன் பண்ணி கமெண்ட்ஸ் போடணுமேன்றதுக்காக போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்ரூவ் பண்றது. சோ இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. நம்மளோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டியே வந்து கோட ரிவ்யூ பண்ணணும். ஆத்தர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற இந்த கோட் வந்து அதோட பிசினஸ் லாஜிக் எல்லாமே வந்து சால்வ் பண்ணுதா? எட்ஜ் கேஸஸ் ஏதாவது இருக்கா? எக்ஸிஸ்டிங் ஃபங்ஷனாலிட்டி ஏதாவது ரிக்ரெஸ் பண்ணுதா? பிரேக் பண்ணுதா? இந்த கோட் வந்து ப்ராப்பரா ஃபிளைட் கேட் கீழ தான் இருக்கா? இது எல்லாமே செக் பண்ண வேண்டியது வந்து அஸ் எ ரிவ்யூவரா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஒரு ஃபைல்ல வந்து ஒரு விஷயத்தையும் வந்து நெறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு கன்சர்னா இருக்கு அப்டின்னா, நம்ம எல்லா இடத்தையும் பாயிண்ட் பண்ணி இத ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ல தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசைன் சிஸ்டம் டோக்கன்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா அதாவது ஹார்ட் கோட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, டோக்கன்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம மல்டிபிள் லைன்ஸ்ல போயிட்டு சேம் கமெண்ட்ட போடுறத வந்து அவாய்ட் பண்றது வந்து பெட்டர். நம்மளோட கோல் வந்து கமெண்ட்ஸ் அதிகமா போடுறது இல்ல. அந்த கோட பெட்டரா மாத்தணும். இந்த ஃபைல்ல முடிஞ்ச அளவு எல்லா இடத்துலயும் இந்த டோக்கன்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்டின்ற மாரி ஒரு கமெண்ட் போட்டா போதும். ப்ராப்ளம்ஸ ஐடென்டிஃபை பண்றது மட்டும் இல்லாம, இப்ப வந்து நம்ம ஒரு சஜஷன் குடுக்குறது வந்து பெட்டர். பிளஸ் அந்த சஜஷனுக்கு பின்னாடி ஒரு ப்ராப்பர் வை சொன்னோம்னா, அவங்க இன்னும் அந்த அக்கவுண்ட் பண்ணி அந்த சேஞ்சஸ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பீஸ் ஆஃப் கோட் வந்து நெறைய ஃபைல்ஸ்ல வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க அப்டின்னா, இந்த பீஸ் ஆஃப் கோட வந்து நீங்க காமன் யூட்டில்க்கு மூவ் பண்ணீங்கன்னா, எல்லா இடத்துலயும் அத யூஸ் பண்ணலாம். சோ தட் இது ரீயூசபிளா இருக்கும் அப்டின்னு சொல்லி நம்ம ஒரு வேலிடான வை ரீசன் குடுத்தோம்னா, அவங்களும் அத பண்ணுவாங்க. சில சஜஷன் வந்து ரொம்ப மைனரா இருக்கும். அது வந்து இந்த பிஆர பிளாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ அந்த மாரி சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்டின்னா, அதுக்கு வந்து நிட் அப்டின்னு சொல்லி போடலாம். அப்டி போட்டோம்னா, இந்த சஜஷன் வந்து கொஞ்சம் லீஸ்ட் பிரியாரிட்டி. வேணும்னா இத அக்கவுண்ட் பண்ணுங்க. இல்லனாலும் ப்ராப்ளம் இல்லன்ற மாரி அர்த்தம். ஒரு டெடிகேட்டட் ஃபோக்கஸ் டைம் மாரி அலாட் பண்ணிட்டு, அந்த ஃபோக்கஸ் டைம்ல உட்காந்து ப்ராப்பரா அந்த பிஆர ரிவ்யூ பண்ணிட்டு, கமெண்ட்ஸ் போட்டுட்டு, ஏடிஓ யூஸ் பண்றோம்னா, வெயிட்டிங் ஆன் ஆத்தர்ன்னு சொல்லி ஒரு ஸ்டேட் இருக்கும். அது போட்டோம்னா, அதுக்கப்புறம் ஆத்தர இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த மாரி நான் ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டேன். சோ தட் அவங்க வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றதுக்கு அவங்களுக்கும் டைம் கிடைக்கும். அவங்க அட்ரஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா ரிவ்யூ பண்ணலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, எம்பத்தட்டிக்கலா இருக்கணும். என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நானுமே நெறைய ஹார்ஷ் கமெண்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து கத்துக்கிட்டது என்னன்னா, எப்பவுமே வந்து ஹார்ஷ் கமெண்ட்ஸ் போடவே கூடாது. நம்மளோட பிரைமரி கோல் என்னன்னா, ஆத்தரோட கோட வந்து பெட்டர் பண்ணி, அந்த கோட எப்படி மெர்ஜ் பண்ண வைக்கிறதுன்னு தான் பார்க்கணும். அத விட்டுட்டு நம்ம இந்த பிஆர் வந்து எப்படி பிளாக் பண்றதுன்னு சொல்லி நினைக்கக் கூடாது. நம்ம முடிஞ்ச அளவு நம்மளோட சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே குடுக்கலாம். அத எடுக்கணுமா, வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ண வேண்டியது ஆத்தரோட டிசிஷன். சோ எப்பவுமே வந்து பொலைட்ஃபுல்லா இருக்கணும் நம்மளோட கமெண்ட்ஸ். ஃபர்தரா நம்ம அத டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் இத பண்ண மாட்டீங்க? இது ஏன் பண்ணணும்ன்றத நம்ம சொல்லலாம். அது வந்து ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனா தான் இருக்கும். நம்ம ஹார்ஷ் கமெண்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா, அது வந்து கன்ஃபார்மா ஆர்குமெண்ட்ல போய் முடியும். கம்ப்ளீட்டா அத அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் கத்துக்கிட்டது.